ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் குடக்கோயில் தென்னரசு பேசுகிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அசது கவனமாக கேளுங்க. அதாவது குடக்கோவில் கரைமேல் அமர்ந்திருக்கும் தானாக முளைத்த சுயம்பு வைரோசாமி திருக்கோயிலில் சிவாலயம் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதாவது நீங்கள் பிரதோஷ காலகட்டத்தில் சிவ வழிபாடு பண்ணுவது மிகவும் நல்லது. அதாவது சிவபெருமானுக்கு பால், சந்தனம், தேன், விபூதி நீங்கள் அர்ச்சனைகள் செய்து சிவபெருமானை குளிர் வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் குதூகலம் தான். அதாவது இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதாவது நீங்கள் சம்பாதிச்சால் மட்டும் போதாது, நீங்கள் சம்பாதித்த பணத்தில் நாளில் ஒரு பகுதியை இறைவனுக்கு கண்டிப்பான முறையில் செலவு செய்யணும். லட்சம் கோடிகள் பணம் வச்சுருந்தாலும் அது உங்களுக்கு இன்பத்தை தராது. நீங்கள் நாளில் ஒரு பகுதியை இறைவனுக்கு செலவு பண்ணி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் குதூகூலம்தான். அதாவது சிவ வழிபாடு மிக மிக அவசியம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். பௌர்ணமி, தேய்பிறை, அஷ்டமி காலகட்டங்கள் அதாவது வைரோசாமிக்கு மிக மிக உகந்த நாள். அதாவது கூடக்கோயிலை சேர்ந்த பொதுமக்கள் நீங்கள் எந்த ஊர்களில் இருந்தாலும் சரி, அதே மாதிரி கூடக்கோயில் பள்ளியில் படித்த மாணவர்கள் நீங்கள் எந்த ஊர்களில் எவ்வளோ பெரிய வேலைகளில் இருந்தாலும் சரி, அதாவது வைரோசாமி திருத்தலத்துக்கு வந்து வைரோசாமியை நீங்கள் மனசார வேண்டிக்கிறணும். இப்பொழுது 48 நாள் மண்டல பூஜை தினந்தோறும் வைரோசாமிக்கு சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கலந்துக்கிறலாம், அது மிகவும் சிறப்பு. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு நேரமும் கோயில் திறந்திருக்கும். அதாவது வந்துட்டு கேட்போருக்கு கேட்ட வரைத்து தரும் வைரோசாமியை நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் நிகழும். அதாவது நீங்கள் தீராத மன கஷ்டங்கள் இருக்கலாம். அதே மாதிரி உங்கள் குடும்பங்களில் பில்லி சூனியம் ஏவலில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் கண்டிப்பான முறையில் தீரணும்னா நீங்கள் வைரோசாமியை தினந்தோறும் அதாவது வைரோசாமி தலத்துக்கு வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்பங்களில் சந்தோஷம், மாற்றங்கள் நிறைய நிகழும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.